பழனி முருகன் கோவிலில் கெட்டுப்போன பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அழகேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார், அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. உணவு பாதுகாப்புத்துறைகளுடைய ஆய்வு பணி குறித்த முழு விவரம் என்ன? அறுபடை வீடுகளில் 3ஆம் படைவீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவார்கள். அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்தம், லட்டு, அதிர்ஷ்டம், முறுக்கு உள்ளிட்ட பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு கோயிலில் ஆங்காங்கே கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்து வருகின்றன. இந்த நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் இன்று வரை விற்பனை அதிக அளவில் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாகவும், இதனை கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து விற்பனை செய்து வருவதாகவும், இதனால் பொருட்கள் கெட்டுப்போவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து கடந்த 16ஆம் தேதி தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தங்கள் 15 நாட்கள் காலாவதி விற்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் தற்போது வரை விற்கப்பட்டு வருவதாகவும், லட்டு, முறுக்கு, அதிர்ஷ்டம் போன்ற பிரசாதங்கள் கெட்டுப்போன வாடை வருவதாகவும், சிக்கு வாடை வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து இன்று அதிகாலை இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று கடைகளில் ஆய்வுகள் மேற்கொண்டனர். அந்த ஆய்வில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடங்கள் மற்றும் பிரசாதம் தயாரிக்கும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட போது சிக்குவாடை அடிப்பதாகவும், லட்டு காய்ந்து விட்டதாகவும், இதனை பேக்கிங் சரியாக செய்யவில்லை என்றும், இதனால் ஆய்வகத்தில் எண்ணெய் நன்றாக வடிகட்டி பயன்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகள் அங்கு கோயில் ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கினர். நன்றி அழகேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.